வீட்டை இடிச்சு அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் போட்டுருங்க. 2023 பெரிய வீட்டு 3 அடுக்கு மாடி வீடு கட்டுறாங்க. அது இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அது எப்படி சிவில் மேட்டர் ஆகும்? 2023 நீங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது உள்ள போய் புக்லையும் வச்சு இடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடு. வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு வீடு இப்படி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை இடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போட்டோ தரமட்டமா இடிச்சிருக்காங்க. எப்படி இடிக்க முடியும்? அப்ப காவல்துறை என்ன கேட்கிறோம்? நாங்க நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், கொடுத்த வழக்குக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றோம். விசாரணை பண்ணுங்க. ஏன் அவங்க விட்டு விசாரிக்க மாட்டாங்க? அப்ப சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தை சேர்ந்தது? அப்புறம் நீதி எப்படி சாதாரண ஏழப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நடிகர் இருக்கிறாங்க, அதனால ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியல் அமைப்பு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால விசாரணை பண்ண மாட்டாங்க. என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்க காவல்துறை விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றோம். கூப்பிடுங்க. யார் இடிச்சா? இவ்வளவு பெரிய வீடு இருந்த இடத்த எப்படி தரமட்டமாக்கீங்க? யார் இடிச்சு? நீங்க இடிச்சீங்களா இல்ல வேற யார் இடிச்சா? 2 தரப்பையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. பேசி ஒரு முடிவு கொண்டு வாங்க. இதைதான் நம்ம கேட்கணும். அந்த வீடு கட்டும் போது அருகால் வைக்கும் போது அதுக்கு வந்து அவங்க எல்லாம் இது பண்ணிருக்கு. அந்த வீடை கட்டி அவங்க அருகால் வைக்கும் போது அவங்க குடும்பத்தினர் அத்தனை பேரும் போய் அதை பூஜை எல்லாம் பண்ணி அது பண்ண இது சம்பவம் கூட செய்திலையும் வந்திருக்கு, ஒரு நியூஸ்லயே வந்திருக்கு. இது மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்த வீட்டை இடிச்சுட்டாங்க, அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க சொல்றோம். சட்ட ரீதியா இது உண்மை தந்தாரீங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணி அதை வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்றோம். எந்த விதத்துல உரிமை கொண்டாடுறாங்க? எந்த விதத்துல அவங்க உரிமை கொண்டாடுறாங்க? இல்ல அது வந்து என்னன்னா கௌதமியும் நாச்சாலும் வந்து ஒரு நேரத்துல வந்து குடும்ப நண்பர்களா இருக்காங்க. கௌதமியும் நாச்சாலும் வந்து குடும்ப நண்பர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. சில பிசினஸ் ரீதியாக ஏற்படும் போது இவங்களுக்குள்ள ஒரு வழக்கு நடக்குது. கோர்ட் நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள காலைக்கு. நாச்சாலும் வந்து கௌதமியும் ஒரு 20 வருஷத்து நண்பர்கள் 2 பேருமே. ஏதாவது காலையில இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அண்ணனும் ரொம்ப நட்பமும் நாச்சாலின் அம்மாவும் கௌதமி அம்மாவும் அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகிருக்காங்க. 2ஆம் பழகில ஏதோ ஒரு கருத்து ஏற்படுறதுனால உங்க மேல ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துருக்கு. இல்ல அவங்க வந்து எங்க சொத்தை இவங்க பாதி ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி வாங்கிட்டாங்க, எங்க சொத்தை எல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு. எங்களோட சொத்தை வந்து இவங்களை நம்பி இருந்தா இவங்க வந்து எங்கள்கிட்ட இருந்து இந்த சொத்தை எனக்கூடிய ஒரு சொத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கு தான் நீதிமன்றத்தில் நடந்துருக்கு. நிலுவையில இருக்கு. இது வரைக்கும் இன்ன வரைக்கும் நடந்துருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துருக்கு. எங்க கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார். அதான் நான் திருப்பி கேட்க கேள்வி ஒரே ஒன்றுதான். வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது எந்த அடிப்படையில் போய் இடிச்சிங்கன்னு அதை விசாரிக்க கூட முடியலன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல எங்களுக்கும். அதுக்காக இந்த போராட்டத்தை அறிவிக்கிறது. இந்த போராட்டத்தினுடையாவது மக்கள் இல்ல கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு எங்களோட அட்வொகேட் எல்லாரும் சேர்ந்து அதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுநல வழக்கும் தொடர்வதாக நம்ம இலவச சட்ட உதவி சங்கத்தின் சார்பாக பொதுநல வழக்கும் நாங்கள் ஒன்று இது பண்ண போறோம். ஏன்னா அந்த இடத்துல இடிக்கும் போது எல்லாரும் பார்த்துருக்காங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் பார்த்துருக்காங்க, எல்லாமே பார்த்துருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. காவல்துறைக்கு தெரியுது. காவல்துறைக்கு தெரிஞ்சு என்ன பண்றது, இவங்க இந்த பக்கத்துல சிவிலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தை போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரி சொல்றாங்க. அதிகாரிகளை நாங்க பார்க்க போறோம். அதிகாரி எங்களை பார்த்தாங்க. நாங்க அதிகாரிகிட்ட பேசும்போது அதிகாரி எங்கள்கிட்ட பேசும்போதும் இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் வழக்கு இருக்கும்போது எப்படி சார் இடிச்சாங்கன்னு சொன்னா இல்ல சார் நாங்க விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் நடிகை கௌதமிக்காக அரசியல் இல்ல சார் அது இருக்கு. அவர் வீட்டுல இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்கு. இவங்க வந்து ரொம்ப எப்படின்னா இன்னைக்கு வந்து எங்க அமைப்புல வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா இவங்க வந்து எங்களோட இலவச சட்ட உதவி சங்கத்துல உறுப்பினராக இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு சட்ட ரீதியாக இவங்களுக்கான பாதுகாப்புகளை வந்து நாங்க ஏற்படுத்திக்கிறோம். சட்ட ரீதியாக காவல்துறை அணுகி இவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கன்சூலர் அவர்களையும் பார்த்து நாங்கள் பெட்டிஷன் எங்க அமைப்பு ரீதியாக கொடுக்குறோம். ரொம்ப 2 பேருமே சூழ்நிலையில இருந்து 2 பேருமே ரொம்ப மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்கும் இவங்க வரதுக்கு போறதுக்கு கூட அவங்க பயப்படுறாங்க. ஏதாவது என்ன நடந்துருமா, ஏதாவது ஆளை வச்சு என்ன செஞ்சிருவாங்க நினைக்கிறாங்க. அவங்களோட நினைப்பு இருந்தாலும் நாங்களும் கன்சல்ட் வந்து எங்க அமைப்பு ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க பெட்டிஷன் கொடுக்கலான்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்ப இதுக்கு இடையில ஒண்ணும் இல்லை. இதுதான் அந்த அச்சுறுத்தலே இன்னும் பயப்படுறாங்க. ஒரு வீட்டிலே எடுக்கிறாங்க சார்.
2 கோடி ரூபாய் கட்டின வீட்டை எவ்வளவு துணிச்சலா வந்து வீட்டை இடிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரண பண்ண முடியுமா? அதை அவ்வளவு இடிச்சுட்டு இடிக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பணம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் இருக்கு, அரசியல் பணம் இருக்கா, ஆள் பணம் இருக்கா, பணமா ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா அவ்வளவு பெரிய வீட்டை இடிச்சு தரமட்டமாக்க முடியாது. அவ்வளவு பெரிய 2 கோடி ரூபாய்க்கு கட்டின வீடு தரமட்டமா இடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளவு தரமட்டமா ஏன் இடிச்சாங்கன்னா விசாரிக்க தான் சொல்றாங்க. விசாரிச்சு அது முன்னே வழக்கு பதிவு பண்ணுங்க, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. நாங்க போஸ்ட்லயும் அதுதான் கேட்போம். விசாரணை பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க. இப்பயும் அதுதான் கேட்டுருக்கோம். விசாரணை பண்ணுங்க, காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணுங்க. பிரச்சனை எவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு? பிரச்சனை எவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு? 2023 இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்து 2024 கொடுத்துருக்கா 2024 சொல்லுங்கம்மா, உங்களோட பிரச்சனையை சுருக்கமாக சொல்லுங்க. அவங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு? அவங்களோட வீடு அவங்க நடக்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? எப்படி எதனால அவங்க திடீர்னு ஒரு வீடு வாங்க அந்த வீட்டோட டாக்குமெண்ட் இது. இவங்க பேர்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட் இது பட்டா, அவங்க இதோட பட்டா எல்லாமே ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இது டவுன் பிளான் அப்ரூவ்டு, வீடு கட்டுறதுக்கான அப்ரூவ்டு.